வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான ஒரு படம்ங்க, ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம், மஞ்சுமல் பாய்ஸ். அது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆமாம், சும்மா சாதாரணமாக எடுத்த ஒரு படம், மலையாளத்தில் எடுத்த படம். அதை அப்படியே மொழி மாற்றம் பண்ணி தமிழில் விட்டாங்க. ஏகப்பட்ட மொழிகளை விட்டாங்க, இருந்தாலும் தமிழில் ஒரு அற்புதமான ஒரு வெற்றி படமாக வந்தது. 200-300 கோடிக்கு மேலே ஒரு அற்புதமான வசூலை பெற்ற படம். ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் கூட பல கோடி சம்பாதித்த ஒரு படம் மஞ்சுமல் பாய்ஸ். காரணம் திரைக்கதை தான். திரைக்கதை கதை எல்லாரும் எழுதலாம். உலகத்தில் 36 கதை தான், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் கதை கிடையாது. திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பெருசாலாம் ஒரு இதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்க்ரீன் பிளேயை கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக அதை மக்கள்கிட்ட இணைச்சி அது எப்படி பண்ணணுமோ பண்ணி கரெக்டாக பண்ணிட்டாங்க. அந்த வகையில் அற்புதமான ஒரு வெற்றி பெற்ற படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். ஆமாம், அந்த படம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வெற்றிகரமாக போயிட்டு இருந்தாலுமே கூட அதில் குணா படத்தை பாடல் ஒரு இந்த கண்மணி அன்போடு காதலன், ஆமாம் நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அதை ஒரு சைடாக ஒரு அந்த இடத்துல ஒரு வாலண்டரியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த படத்தின் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவ்வளோதான். மற்றபடி அதை பெரிதாக மக்கள்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த குணா பாறைக்கு தான் அந்த படத்தில் அற்புதமான ஒரு மதிப்பு. அதையெல்லாம் விட ஸ்க்ரீன் பிளேக்கு தான் மதிப்பு. ஆமாம், அதைத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார் இசைஞானி இளையராஜா? ஆமாம், அப்படி தான் சொல்லணும். அவர் தான் நினச்சிட்ருக்கார், அவர் தான் மிகப்பெரிய ஒரு ஞானி அப்படின்னு நினச்சிட்ருக்கார். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. நாங்கள் கூட பல வீடியோக்குள்ளே சொல்லியிருப்போம். ஞானின்னா இளையராஜா மட்டும் கிடையாது. ஆமாம், உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்காங்க. 18 சித்தர்கள் வந்துட்டாங்க, புரியுதுங்களா? கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து கூட ஒரு விழாவில் சொன்னார், புரிந்தவன் ஞானி, புரியாதவன் அஞ்ஞானி. உண்மையிலே இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஞானின்னு சொல்லவே முடியாது. அவர் ஒரு புரியாத ஒரு அஞ்ஞானின்னு தான் சொல்லக்கூடிய ஒரு சூழல். பாருங்கள், இந்த குணா அந்த பாடலை அந்த மஞ்சுமல் பாய்ஸில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்கார். அந்த பாடல் எனக்கு மட்டுமே சொந்தமானது, உரிமையானது அப்படின்னு. அந்த பாடலை சட்டப்படி முழு உரிமை நான் தான் அப்படின்னு இன்னைக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காரு. அதாவது அந்த பாடல் என்னை கேட்காமல் பயன்படுத்தியிருக்காங்க. ரைட், ஓகே. அதே நேரத்தில் அந்த படத்தின் பாடலை நீக்க வேண்டும். ரைட்டு, அதை இல்லாவிட்டால் எனக்கு அந்த இழப்பீடை தர வேண்டும். அதில் என்னென்ன எந்த அளவுக்கு 200-300 கோடி சம்பாதிச்சாங்க இல்லையா, அதில் இளையராஜா பங்கு கேட்குறார். பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு ஆசை, அடுத்தவங்க ஆசைக்கு. உண்மையிலே இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் மனசாட்சி இல்லாதவர், உண்மையிலே பண வெறி பிடித்தவர் அப்படிங்கிறது உண்மையிலே பல வகையில் நிரூபணமான ஒரு விஷயம். அவருடைய மகள் பவதாரணி இறந்ததுக்கு கூட அவர்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு கருத்து பகிரங்கமாக போயிட்டு, அது சம்மந்தமாக நாங்கள் எந்த ஒரு வீடியோவும் போடல. அன்னைக்கு சொல்லப்பட்ட பகிரங்கமான ஒரு கருத்தில் இது ஒரு கருத்து இருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒரு வாதாட்டம் பண்ணக்கூடிய ஒரு பெருந்தன்மை இல்லாத ஒரு நபர்லாம் கட்டாயமாக தன்னுடைய மகளுடைய மரணத்துக்கு இவரே காரணமாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு கூட இன்னைக்கு வருதே. மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு சின்ன பசங்க எடுத்திருக்கிறாங்க, ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் சொல்கிறாரு, இது உரிமையில் மீறல் கான்செப்ட், அதனால் இந்த காப்பீட்டை மீறியதாக கொல்லப்படும். அதனால் இது குற்றவியல் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட வகையில் நான் நடவடிக்கை எடுப்பேன், இதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பாடல் அப்படின்னா மொத்தம் 4 பேருங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இளையராஜாவோட மண்டையில் உரைக்கவே இல்லை அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பாடல்னா இவர் மியூசிக் போட்டால் தன்னா வந்துடுமா? அந்த மஞ்சுமல் பாய்ஸ் 300 நாள் 200 நாள் ஓடிடுமா? 300 கோடி சம்பாதிச்சிருப்பாருங்களா? கிடையாது. குணா பாடலை ஒரு வகையில் யூஸ் பண்ணாங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அதே குணாவே எடுத்துங்க, அது தோல்வி அடைந்த ஒரு படம். ஆமாம், அதையும் பகிரங்கமாக சொல்லிக் கொடுக்கின்றேன். கமல் எதிர்பார்த்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்த படம். இப்போ நம்ம இந்த பாடலை மட்டும் பார்ப்போம்.
அந்த குணா பாடலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரைட்டு. அந்த குணா பாடல் யார் யாருக்கு சொந்தமானது? இசை போட்டது இளையராஜா, பாடியது யாரு? அந்த அம்மா அன்புக்குரிய ஜானகி அம்மாள் அவர்கள், கமல்ஹாசனும் பாடியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே நேரத்தில் அந்த கவிதை யார் எழுதுனது? வாலி எழுதினார். ஆமாம், வாலிக்கு அதில் உரிமை உண்டு. ரைட்டுங்க, 3 பேருக்கு உரிமை உண்டு. ரைட்டு. இதை தயாரித்தது யார்? ஆமாம், தயாரிச்சு அந்த நிறுவனம் தயாரிப்பாளர். அவன் என்ன பைத்தியக்காரனா? அப்போ இளையராஜா மட்டும்தான் அறிவாளியா? கமல் பைத்தியக்காரனா? அப்போ எழுதிய வாலி என்ன முட்டாள்தனமானவரா? இல்லை, ஒரு பாடல் அப்படின்னா 4 பேருக்கு உரிமை உண்டுங்க. நாங்கள் பல வீடியோக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். பாடல் அப்படின்னா அமைப்பாளருக்கு உரிமை உண்டு, பாடல் எழுதிய கவிஞனுக்கு உரிமை உண்டு, என்ன அந்த பாடலை பாடிய அந்த பாடகனுக்கு உரிமை உண்டு, 3ஐயும் சேர்த்து தயாரித்த தயாரிப்பாளனுக்கு உரிமை உண்டு. தயாரிப்பாளன் இல்லைன்னா அந்த 3 பேரும் காசு சாப்பிட்ருப்பாங்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்டேன். ஏதோ ஒரு இதில் ராஜன் ஐயா பேசுகிற மாதிரி வந்து தயாரிப்பாளருக்கு தான் முழு உரிமை உண்டு. தயாரிப்பாளர் வந்து நோட்டீஸ் விடுறோம். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து என்னுடைய படமான குணா கான்செப்டில் அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அது என்னுடைய படத்தில் வந்து நான் தயாரித்த படத்தில் வெளியிட்ட அந்த பாடலின் வெளிப்பாடு, அதை வந்து நீங்கள் தப்பாக பயன்படுத்திருக்கீங்க. என்னை கேட்காமல், தவறாக பயன்படுத்தலை, என்னை கேட்காமல் பயன்படுத்தியிருக்கிறீர்கள், அதனுடைய பங்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் கேட்டார்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டு போட்டு ஒரு பாடல் அப்படின்னு எனக்கு தான் மொழி உரிமை இருக்குன்னா அப்புறம் பாடகனுக்கு உரிமை இல்லையா? ஏன் கமலை பார்த்து நான் கேட்குறேன். கமல் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கின்றார். மற்றபடி வந்து அவர் மிக சமூக ஆர்வலராக இருக்கின்றார், ஒரு நடிகனாக இருக்கின்றார், உலக நாயகனாக இருக்கின்றார். ஏன் கமல் கேட்கணும்ல? கமலுக்கு அதில் உரிமை இருக்கு. இளையராஜாவுக்கு உரிமை இருக்குன்னா கமலுக்கு உரிமை இருக்குங்க. கமல் கேட்கணும், இதை விடக்கூடாது. எனக்கு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் பாடத்தில் அந்த பாடலை பயன்படுத்தி அந்த பாடலை நான் வந்து பாடியிருக்கேன். எனக்கு அதில் 300 கோடி 400 கோடி சம்பாரிச்சிங்கல்ல மஞ்சுமல் பாய்ஸ் பட நிறுவனத்துக்கு, எனக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. பாடிய பாடல் ஜானகிக்கும் பங்கு உண்டு, அதில் பாடியிருக்கார், பங்கு உண்டு. அதே நேரத்தில் எழுதினார வாலி, அந்த கவிஞர், அவர் இன்னைக்கு நம்மிடையே இல்லை. ஆமாம், வாலிப கவிஞர். அவர் வாலிப கவிஞருங்க. ஒவ்வொரு வரியும் வந்து வாலிபத்தனமாக இருக்கும். கவிப்பேரரசு எழுதினான் அப்படின்னா ஒவ்வொரு வரியும் வந்து அப்படியே வார்த்தைகள் வெளிப்பாடாக இருக்கும். ஆமாம், கவிஞர் கண்ணதாஸ் எழுதினாலும் அவன் வாழ்க்கையை சொன்னவன் அவன். புரியுதுங்களா? ஆனால் கவிஞர் வாலி அப்படி இல்லை, ஒவ்வொரு வார்த்தையிலும் வாலிபம் இருக்கும். ஆமாம், அப்படிப்பட்ட அந்த வாலிபன் உண்மையிலே வாலிங்கிற ஒரு வாலிபன் அவர் நம்மிடையே இல்லை. அந்த குடும்பத்தில் வந்து இன்னைக்கு பங்கு கேளுங்க. அது என்ன இளையராஜாவுக்கு மட்டும் உரிமை இருக்குது? ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆமாம், எத்தனையோ பேர் இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க இளையராஜாவை நோக்கி. ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க? ஒரு பெருந்தன்மை இல்லையா? ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை இல்லையா? வரக்கூடிய சிறுபா அந்த நம்ம இளைஞர்களுக்கு வாழ்வழியுங்க. உங்களுடைய பாடல்களை விட்டு கொடுங்க. நீங்கள் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்க. இந்த அளவுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லிட்டு பல வீடியோக்கள் பல பேர் போட்டுட்டாங்க. ஆமாம், நாங்கள் கூட 2-3 வீடியோ போட்டிருப்போம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயம், அதாவது கேட்க வேண்டியதாங்க. ஒரு பாடல் அப்படின்னு 4 பேருக்கு சொந்தமானது. ராஜன் சொன்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் சொந்தமானது. கேட்குறீங்களா? கேளுங்க. கமல் கேளுங்க. கமலுக்கு உரிமை இருக்கு. ஏன் கமலுக்கு அந்த இது இல்லையா? அவர் தான் அந்த பாடலை பாடியிருக்கிறாரு. அந்த டோன் தானே அதில் போகுது. ஜானகி அந்த அம்மையார் பாடியிருக்கிறாங்க. சரி, இளையராஜா நீங்கள் எழுதுனீங்க, அதை பற்றி ஒன்று. நீங்கள் மட்டும் என்ன அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது? ஏன் அந்த கமலுக்கு அந்த உணர்வு இல்லையா? ஜானகி அம்மாளுக்கு உணர்வு இல்லையா? பாடலை எழுதிய வாலியின் குடும்பத்துக்கு உணர்வு இல்லையா? அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு உணர்வு இல்லையா? மற்றவங்க எல்லாம் முட்டாள், இளையராஜா மட்டும் அறிவாளியா? அதான் சொன்னான் கவி பேரரசு. ஆமாம், அறிந்தவன் ஞானி, அறியாதவன் அஞ்ஞானி. உண்மையிலே இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக இளையராஜா வந்து ஒரு அஞ்ஞானிங்க. ஆமாம், அவர் வந்து இசை ஞானி அப்படிங்கிற அவர் பட்டத்தை இனிமேல் யாருமே போடக்கூடாது. ஆமாம், அது இசை ஞானி அப்படிங்கிற பட்டம் வந்து கலைஞர் கொடுத்த பிச்சை அது. ஆமாம், அந்த பட்டத்தை அவர் வந்து தூக்கி எறிய வேண்டும். உண்மையிலே ஒரு ஞானமுள்ள ஆளாக இருந்தால், இளையராஜாவை பார்த்து நான் சொல்கிறேன், உண்மையிலே ஒரு ஞானமுள்ள ஆளாக இருந்தால், உண்மையிலே வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையுள்ள ஆளாக இருந்தால், உண்மையிலே பெருந்தன்மையான உள்ள ஆளாக இருந்தால், இனிமேல் ஞானி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவர் யூஸ் பண்ணவே கூடாது. ஆமாம், வரக்கூடிய காலங்களில் இசை ஞானி அப்படிங்கிற பட்டத்தை இளையராஜா முன்னால் போடாதீங்க. ஏன் எஸ்பி பாலசுப்ரமணியம் படாத கஷ்டமா?
பாவம் அந்த மனுஷனை இந்த இசைஞானி இளையராஜா சொல்ற அந்த நபர் எவ்வளவு கஷ்டப்படுத்துறாருங்க. காப்புரிமை அப்படி என்னங்க அந்த இருக்கட்டும், காப்புரிமை கேளுங்க. உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? திரும்பவும் சொல்றேன், ஏன் கவிஞனுக்கு உரிமை இல்லை? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பான். கண்மணி அன்போடு நான் எழுதிய அந்த காதல் கடிதமே எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பான் அந்த வாலி. அந்த குரலை கமல் எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பாடியிருப்பார். அந்த அம்மா ஜானகி அம்மாள் எந்த அளவுக்கு கம்பெனி கொடுத்து பாடியிருப்பாங்க. சரிங்க, அதையெல்லாம் விட அந்த குணாப்பாறைக்குள்ள போய் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டது தயாரிப்பாளர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. சும்மா ஒரு ஏசி ரூமில் உட்காந்து அடித்தோம்னா மியூசிக் வந்துடுது. ஏசி ரூமில் அடித்தோம்னா மியூசிக் வந்துடுது. அதை பற்றி நான் சொல்ல வரல. மற்றவங்களாம் உரிமை கிடையாதா? இளையராஜாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆமாம், வக்கீல் நோட்டீஸை அவர் வாபஸ் வாங்க வேண்டும். மஞ்சுமல் பாய்ஸ் வெற்றி அடைஞ்சிருச்சுங்க. ஆமாம், எனக்கு தான் உரிமை இருக்கு அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்டாயமாக இதன் மூலமாக இளையராஜா அவர்கள் பெருந்தன்மை உள்ள ஆளாக இருந்தால், உண்மையில் மனிதாபிமானம் உள்ள ஆளாக இருந்தால் மஞ்சுமல் பாய்ஸ் பட நிறுவனத்தில் அவங்களுக்கு விட்ட நோட்டீஸை வாபஸ் பெற வேண்டும். ஆமாம், இல்லாவிட்டால் அவர் மனிதனே கிடையாது. இசை ஞானியே கிடையாது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.